எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே லைட்ஸாக தான் இருக்குது. டிராஃபிக்கில் நம்மளால் எப்படி வண்டி விட்டுறாங்க பார்க்கும். நடுவில் வந்து நின்றுட்டாங்க. கோயில் வழி இல்லாமல் நடுவில் வந்து இப்போ ட்ரெயின் ஸ்ட்ரீட். இதுதான் ட்ரெயின் ஸ்ட்ரீட். To cheese. Yeah. Many busy people go to look for it in the sea, in the chain to cheese come to. Yeah, I know that. So it's a memory. Wedding in cafe, drink beer. Yeah. இதாங்க அந்த ட்ரெயின் ஸ்ட்ரீட் இந்த ஃபுல்லாக. யா ஓகே ஃபுல்லாக எவ்வளோ டூரிஸ்ட் பாருங்கள். ஓகே கோ. நம்மளுக்கெல்லாம் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. என்ன இந்த இதில் இருக்கிற இந்த கடைகள் தான் புதுசை தவிர நம்மளுக்கு ஊருக்கு ஒரு ட்ரெயின் ஸ்ட்ரீட்டு தான். ஸோ இதுக்கப்புறம் இந்த பிக்கஸ்ட் டெம்பிள் ஆஃப் ஹனாய். ஹனாயில் ஒரு பெரிய டெம்பிள், டெம்பிள் ஆஃப் லிட்ரேச்சர், அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ இந்த டிராஃபிக்கில் ஒன்று என்ன டிராஃபிக் பாருங்கள். எஸ் இதுதான் டெம்பிள் ஆஃப் லிட்ரேச்சர். ரொம்ப பழமையானது. ஓகே அது நம்மளை டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு கூட்டு போய் விட்டுட்டு இங்கே வந்து நிற்கிறேன்னுங்க. நம்ம அப்படியே உள்ளே போய் அப்படி வந்து இப்படி வெளியே வந்து இதோட ஏறணும். அதான் ரொம்ப ஃபேமஸான டெம்பிளா. எல்லாரும் ஆசீர்வாதங்களை கொடுக்கறது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம்ஸில் பாஸ் ஆகிறதுக்கு எக்ஸாம் எழுதுக்கு முன்னாடி இந்த கோயிலை வந்து கும்பிட்டுட்டு இது பண்ணுவாங்க. ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு போனாங்கன்னா அவங்க இதெல்லாம் பாஸ் ஆகிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. 63 ப்ராவின்சஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் ஆகிறதுக்கு இங்கே வந்து ஊதுவத்தி ஏற்றி வச்சு வேண்டிட்டு போனாங்கன்னா பாஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு. 70,000 கேட்டாங்க. No. Thank you. கேஷ் இல்லைன்னு போயிடுச்சா? இந்தியா கேட்டுண்டா கொடுத்துருக்கலாம். ஓகே தேங்க்யூ. பாருங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம். பெரிய கோயில். இந்த அம்மா சொன்ன மாதிரி இது பெரிய கோயில் தான். தண்ணீர் இருக்கு. நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே பிளாக் டைல் கோல்டன் ஃபிஷ், இந்த 2 மீன் பேர் தான் தெரியும். 2 பக்கமும் அந்த ஒரு குட்டை மாதிரி வச்சு ஒரு டேங்க் மாதிரி வச்சுருக்காங்க வாட்டர். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் பாருங்கள், ஒரு கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 70,000 என்னன்ட்டாங்க. பட் அதே வந்து மனசை இருக்கிற அந்த ஜெயிலுக்கு வந்து 50,000 தான். இல்லை, அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அது வந்து எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சுட வேண்டிய ஒன்று. அதனால் விலை கம்மியாக இது பண்ணுறாங்க. இன்னொரு காமெடி, பயங்கர காமெடி ஒன்று நடந்துச்சு. இந்த லேடி வந்து நம்மளை பார்த்து ஹோ சி மின் மாதிரி இருக்கா அப்படின்னாங்க. நேற்று
ரெஸ்டாரண்ட்டில் கோயம்புத்தூர் பையன் இப்போ துபாயில் ஒர்க் பண்ணுறாரு, கோகுல்னு பேர் சொன்னார். துபாயிலேருந்து ஒரு 13 days ட்ரிப்பாக வந்திருக்காரு. அவர் பேசிகிட்டே இருக்கும்போது, உங்கள்கிட்ட யாராவது உங்களை சொல்லியிருக்காங்களா நீங்கள் ஒரு சின்ன வயசு பாரதி ராஜா மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு? எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. பாரதி ராஜா கேட்டால் அடிக்க தான் வருவார். கல்விக்காக ஒரு கோயில் இருக்குங்கிறது வியட்நாமில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆழத்துல இந்த இடம் எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க, அந்த செஞ்சுரியில். கோயில் வந்துட்டோமா என்னன்னு தெரியல, இதுதான் கோயில் என்னன்னு தெரியல. भजले राम नाम सुख धाम, भजले राम नाम सुख धाम, भजले राम नाम सुख धाम। பெரிய ஸ்காலர்ஸ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள ரொம்ப கும்பிட்டுட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, இதை பார்க்கணும். भजले राम नाम सुख धाम, भजले राम नाम सुख धाम। இது தெரிஞ்சிருந்தா படிக்கிற இடத்துல நம்மளும் இங்கே வந்து தோன்றுக்கலாம், நிறைய மார்க் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். संत समागम, संत समागम, संत समागम, संत समागम करे निरंतर, संत समागम करे निरंतर, जग से हो उपरात, जग से हो उपरात, ब्रह्मानंद परम पद पावे, ब्रह्मानंद ब्रह्मानंद परम पद पावे, मन होवे निष्काम, मन
होवे निष्काम भजले அவனுக்கு ரொம்ப ஆனந்தம் உங்களோட வீடியோ பார்த்து. राम नाम सुखधाम भजले राम नाम सुखधाम राम नाम सुख राम नाम सुख राम नाम सुखधाम அங்கே அது ஒரு எக்ஸிட்டு இது ஒரு எக்ஸிட்டு நம்மளை வந்து இந்த எக்ஸிட்டில் தான் அந்த அம்மா வர சொல்லியிருக்கு. QG கேமரா ஃபோட்டோ ஷூட் நல்லா இருக்கு. திருவண்ணாமலை இருக்காரு கடாச்சி லைட்டு ஃபுல் லைட்டை வந்து வச்சுட்டு ஜஸ்ட் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கறதுக்காக வந்தேன். என்ன கேமராவில் எடுக்காருன்ட்டு வச்சு எழுதுறாங்க. ஓகே, ஸோ இந்த இதை வச்சு தான் இதான் அந்த காலத்து பேனா ப்ரஷ், இதை வச்சு தான் இதை எழுதியிருக்கிறாங்க. சரியா ஐம் ஜஸ்ட் little down, it will give light here also, some dark. So instead of this, put like this. பாருங்க, ஸோ மேலே நம்மளால் ஏற முடியாது, ஏற முடியாது. இந்த வழியில் தான் வெளியே வர சொன்னிச்சு. ஓகே, டெம்பிள் ஆஃப் லிட்ரேச்சர் இது ஒரு ப்ளசண்டான இடம். ரொம்ப ஒரு அழகான ஸ்ட்ரீட்டுங்க பாருங்க. வீடு உள்ள ரெண்டு சைடு ட்ரீஸு அப்படியே பெங்களூர் மாதிரி இருக்கு. இந்த சைடு பாருங்க. What is it? This is the Hush Tower. Is the Army Museum. Oh, Army Museum. Yeah. I take you photo. Huh? Army Museum. ஓ, ஒரு லேக்கு கூட்டு போய் அந்த ஃப்ளைட் இதெல்லாம் விழுந்த இதெல்லாம் சொன்னாங்க. ஸோ Và đây là cột cờ Hà Nội. Nhưng bây giờ bảo tàng Hà Nội này họ chuyển đi cách đây khoảng tầm 20 km. Bạn có thể என்ன சொல்கிறாங்க தெரியல, பார்ப்போம். This is a military museum and this is
flagpole, but now this Hanoi Museum has moved over to the you can visit and take This this is to the Army Museum. flagpole. Army Museum here now also changed. This is the Wax Tower. Already many people go out see photo, look visit in here. Uh-huh. Inside. Okay, this will. Yeah. This is 360. It will capture all. Yeah. This camera will capture full 360 degree. So you understand? This is the Army Museum. Army Museum. So now it is Tower. now it is shifted to 20 kilometers away. Yes. Now I driver go to look visit in the Ho Chi Minh and the Bay 52. You pitch. And B52. ஓகே யா ஸோ அடுத்த இடத்துக்கு கூட்டு போயிட்டாங்க. இப்போ இங்கே ஆக்சுவலாக இது வந்து அண்ணாயோட மிலிட்ரி மியூசியம் இருந்துச்சு. இப்போ அது வந்து ஒரு 20 சிட்டிக்கு வெளியே ஒரு 20-30 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போயிட்டாங்களா. இது அந்த ஃப்ளாக்ஷிப் இது